ஹாய் வணக்கம். டுடே ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பார்ட் 11 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல. ஆ இதுல பாருங்களேன், இந்த மாரி வேர்டுகள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசும்பொழுது, ஒரு சின்ன சின்ன இடையில கன்டினியூஸா பேசும்பொழுது, இந்த மாரி வார்த்தைகள் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுல. அதோட தான் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள சின்ன சின்ன வேர்டு இது மாரி உள்ளதெல்லாம் வித் தமிழோட அதில போட்டுருக்கேன் நானு. இப்ப அதில ஃபர்ஸ்ட் இதில பாருங்களேன், ஐ வுடன்ட் லைக் அப்படின்னு வார்த்தை வரும். எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு. வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வுட்டுங்கிற வார்த்தை சொல்றோம். வுடின்ட் லைக் அப்படின்னு வார்த்தை நெகட்டிவ் இதில குடுத்துருக்கோம் அதில. எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு வார்த்தை அதில ஃபியூச்சர்ல வர மீனிங் வர மாரி அந்த இடத்துல அதில சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்க ஐ டோன்ட் லைக் எனக்கு அது பிடிக்காது. 2க்குமே என்ன சார் 2 தமிழ் மீனிங் ஒண்ணா குடுத்துருக்கே அப்படின்னு கூட வார்த்தையோட கேட்கலாம். இது பிரசன்ட்ல நெகட்டிவ் வேர்ட் அதில. ஐ டோன்ட் லைக். இப்போ கையில குடுக்கும்பொழுது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஃபியூச்சர்ல நாளைக்கு நீ சாப்பிடுறியா அப்படின்னாக்கா ஐ ஓன்ட் லைக் அப்படி வார்த்தை அந்த வார்த்தை அதில சொல்றது தான் அது ஐ ஓன்ட் லைக் அப்படின்னு வரும். ஐ ஓன்ட் லைக். அடுத்து பாருங்களேன், நோ ஐ அம் நாட் ஹங்கிரி. எனக்கு பசி இல்ல. அப்படின்னு வார்த்தை சொல்லணும். நோ இல்ல. நான் பசி இல்ல. பசி எனக்கு இல்ல அப்படின்னு வார்த்தை சொல்லணும். அடுத்து சி யூ லேட்டர். பிறகு பார்ப்போம். அதாவது கடைசியில பிரியும்பொழுது நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு வார்த்தை. அது பொதுவா வழக்கமா அதில சொல்றது. இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இடையில பேசிட்டே இருந்தோம்னா தான், நெறைய வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து வரும் அதில. அடுத்து பாருங்களேன், கம் ஹியர் இங்க வாங்க அப்படின்னு வார்த்தை சொல்லணும். கம் ஹியர்னா இங்க வாங்க அப்படின்னு வார்த்தை சொல்லணும். ஏன் என்ன சார் இதெல்லாம் வந்து எளிமையான ஒரு வார்த்தையா இருக்கு அப்படின்னாக்கா, யார் வேணாலும் இதுல பேசலாம். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும். இத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது தெரியும். அடுத்து பாருங்களேன், வெரி இன்ட்ரஸ்டிங். நம்ம ஒரு கதை கேட்கறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பார்க்கறதா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைய நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த சடனா வெரி இன்ட்ரஸ்டிங் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆர்வமா இருக்கு அப்படின்னு வார்த்தை அதில சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் சாட்டர்டே அடுத்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை நெக்ஸ்ட் சாட்டர்டே இது மட்டும் தான் போடணுமா? வேற எதுவும் போடலாம். எது வேணாலும் போடலாம் அதில பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் மண்டே, நெக்ஸ்ட் சண்டே அப்படின்னு கூட போடுறதா இருந்தாலும் போடலாம் அதில. என்ஜாய் யுவர் செல்ஃப் நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிறதும். அப்ப அந்த இடத்துல சொல்லுவோம் அதில சின்ன சின்ன வார்த்தைகள் வச்சு யூஸ் பண்ணும்போது இது பயன்படும். என்ஜாய் யுவர் செல்ஃப் எந்த ஒரு வார்த்தையும் பேசும்பொழுது நீ உன்னோட முடிவு நீனே என்ஜாய்மென்ட் பண்ணிக்க அப்படின்னு வார்த்தை அதில சொல்லுவோம். தட்ஸ் அ ஃபைன். நீ எடுக்கக்கூடிய முடிவு நல்லது முடிவு தான். தட்ஸ் ஃபைன் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். தட்ஸ் ஃபைன் நல்லது, நல்லா இருக்கு அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லலாம். ஃபார் 2 வீக்ஸ் 2 வார காலமாக என்னது நான் ஸ்போக்கன் கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் 2 வார காலமா கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஃபார் 2 வீக்ஸ் 2 வாரம் காலமாக அப்படின்னு வார்த்தை அதை சொல்லலாம். இல்ல நான் வேற ஏதாவது கத்துக்கிட்டு வரேன், ஹிந்தி கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னாக்கா, ஃபார் 2 வீக்ஸ் ஐ ஹேவ் பீன் லேர்னிங் அப்படின்னு வார்த்தை அந்த இடத்துல சொல்லணும். அடுத்து பாருங்களேன், கங்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த மைண்டுக்கு திடீர்னு வந்து கங்ராச்சுலேஷன்ங்கிற வார்த்தை அதில சொல்லணும் அதில. அடுத்து பாருங்களேன், பி ரெடி தயாரா இரு. பரீட்சை வருது, எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை ஏற்படுத்துவோம். அதுக்கு அந்த இடத்துல வந்து பி ரெடி அப்படின்னு வார்த்தை அதில சொல்றாங்க. மீட் மீ என்னை சந்தி. நேரடியா வா என்னை பாரு. மீட் மீ என்னை சந்தி. மீட் ஹிம் அவனை சந்தி. அவன்ட்ட பொருள் நெறையா இருக்கு. அவன்ட்ட போய் பாரு. அவன சந்தி அப்படி வார்த்தை. அவன்ட்ட அறிவுரை நெறைய கூறுவான். அவன போய் சந்தி. மீட் ஹிம் அப்படின்னு வார்த்தை. அடுத்து டோன்ட் டாக் பேசாத. என்ன பேசாத அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். நீ போய் பேசாத நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். டோன்ட் டாக் பேசாத அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்ப திடீர்னு அந்த வார்த்தைகள்லாம் இந்த மாரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். இத வச்சு நம்ம ஸ்போக்கன்ங்கிற விஷயத்துல நம்ம அத பயன்படுத்திட்டே போய்க்கலாம். ஸ்டாப் டாக்கிங் பேசுவதை நிறுத்து அப்படின்னும். பேசுவத நிறுத்து. எப்பா நீ பேசிட்டு இருக்க தப்பா இருக்கு. பேசுவத நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பீக் லவுட்லி நல்லா சத்தமா பேசு. குரல் ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கு. நல்லா சவுண்டா பேசேன் அப்படின்னு ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க லுக் அட் மீ என்ன பாருங்க நான் அந்த பாடம் எடுக்க போறேன். என்ன கவனிங்க. நான் ஜம்ப் பண்ண போறேன். என்ன பாருங்களேன். லுக் அட் மீ அப்படின்னு வார்த்தை அதில சொல்றோம். இல்லையா? அடுத்து பாருங்களேன் ஸ்டாண்ட் அப் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். நில்லு ஏன் உட்காந்துருக்க? நில்லு எந்திரிச்சு நில்லு. எந்திரிச்சு நில்லு சொல்லு அப்படின்னு சொன்னா ஸ்டாண்ட் அப் பண்ணுவோம். இது சின்ன சின்ன வார்த்தையா இருந்தா நமக்கு வந்து அந்த டயத்துக்கு பயன்படுத்தினா தான் அந்த ஸ்போக்கனுக்கும் நமக்கும் நல்லது இதில பொறுத்தவரைக்கும். பயனுள்ள வகையில இருக்கும். கம் டூ த பாயிண்ட் விஷயத்திற்கு வா அப்படின்னும். யார கூப்பிடுறோம்? நம்மளோட மென்டாலிட்டிய அந்த விஷயத்த கவனிக்க சொல்றது தான் அந்த கம் டூ த பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். இல்லையா? கம் டூ த கன்க்ளூஷன் முடிவுக்கு வா. கம் டு த பாயிண்ட் விஷயத்திற்கு வா அப்படின்னு அர்த்தம் நம்ம அதில வச்சுக்குவோம். சிங்கிங் எ சாங் சிங் எ சாங் தான். சிங்கிங்ல சிங் எ சாங் ஒரு பாடலை பாடு. ஒரு பாடலை பாடு. கால் ஹிம் அவன் பேரு தெரியல அவன கூப்பிடேன். கால் ஹிம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். டோன்ட் கிரை அழுவாத. என்ன தப்பு பண்ண அழுவாத டோன்ட் கிரை அப்படின்னு வார்த்தை அதில சொல்லுவோம். அடுத்து பாருங்க. ஐ நோ எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நாளைக்கு மழை வரும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரியும். ஐ நோ இட் வில் ரெயின் டுமாரோ அப்படின்னு அர்த்தம் வச்சுருக்கோம். ஐ நோங்கிற அர்த்தம் வரும். தட்ஸ் ஸ்ப்ளெண்டிட் அற்புதமானது. நீ செஞ்ச வார்த்தை நல்லா செஞ்சிருக்க.
நல்லா பேசியிருக்க, அற்புதமானது அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறோம். அதில் நல்லா பேச்சாற்றலாக இருக்க, நல்லா பேசியிருக்க. தட்ஸ் கிரேட், அது உயர்ந்தது. எது? அது நீ செய்யக்கூடிய செயல் வந்து உயர்ந்த எண்ணங்களுடையது, அது உயர்ந்தது அப்படின்னு. இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக்ஸ், அது அற்புதமானது, அது நல்லது அப்படின்னு அர்த்தம். நீ செஞ்ச வார்த்தை நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எஸ் ஐ ஆம், நான் தான் அப்படின்னு வார்த்தை ஆரம்பிச்சுவேன். எஸ் ஆமாம், ஐ ஆம், நான் தான் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.